ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் மேன்னா நிறைய டைம் ஒரு ஆர்குமெண்ட் குள்ள போவீங்க. மே நாட் பி அ பேட் திங், ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்டா கூட இருக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்ஸை எப்படி ஏஸ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் பேச போறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஆர்குமெண்டா இருந்தாலும் சரி, யூ வில் பி ஏபிள் டு சக்சீட் எஃபர்ட்லெஸ்லி. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கண்டிப்பா இதுல சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பை இன் எவ்ரி சிங்கிள் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனி ஆர்குமெண்ட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் திங், ரீட் த பர்சன்ஸ் பாடி லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். எப்பவுமே அவங்க என்ன சொல்றாங்கன்றதை விட என்ன சொல்லலன்றது ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் இங்க சொல்லணும்னா, உங்ககிட்ட யாருன்னா எதனா ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்கன்னா கையை கட்டிப்பாங்க. தேர் ஹேண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி டைட். இல்லனா நீங்க பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன்ல இருந்து அவங்க ஏஞ்சி கிளம்பணும்னா, ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கை எப்பவுமே ஆர்ம் ரெஸ்ட்ல இருக்கும். So that will be easy for them to get up and go out of the conversation. Fourth thing, suppose நீங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் கிட்ட புதுசா இன்டராக்ட் பண்றீங்கன்னா அவங்களோட காலை எப்பவுமே நோட்டீஸ் பண்ணுங்க. 1 feet 45 degreesல அவுட் சைட்ல இருந்ததுன்னா they want to get out of the conversation or they have something important to do after this conversation. So அதனால அந்த கால் மட்டும் சப்கான்ஷியஸா 45 டிகிரி அவுட் சைட்ல இருக்கும். டக்கு நீங்க அவங்க காலை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம், are they really interested to stay with you or they want to walk away from you. Suppose இனிஷியலா பேச ஆரம்பிச்சும் போது அவங்க கால் வெளியே இருந்தா கூட, if the conversation is getting interested, they will automatically subconsciously shift their feet towards you. So இது நடக்குதுன்னா they want to stay, you have got their interest அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். So body language பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு, நீங்க வாங்கி படிங்க. That will help you in a lot of arguments. Second thing, stay calm when things escalate. எப்பவுமே நம்ம ஒரு ஆர்குமெண்ட் உள்ள போகும்போது எமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்மளோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையே ஓவர் ரூல் பண்ணிடும். எவ்வளோக்கு அவ்வளோ ரெண்டு பார்ட்டியில யார் ரொம்ப காமா இருக்காங்களோ they win the argument without even making any effort. எவ்வளோக்கு அவ்வளோ காமா இருக்கீங்களோ உங்க பிரெயின் ஷார்ப்பா ப்ராசஸ் பண்ணும். You will not be emotionally biased in terms of the argument.